ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருணை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஸ்டீம்டு ஃபிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எப்போவுமே மீனை எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 1 கிலோ கடல் விரால் மீன் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த வகையான மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். வஞ்சர மீன், பொம்மா மீன், அதுக்கப்புறம் சங்கரா, சீலா, காணாங்கழுத்தை, எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுக்கு மசாலா அரைக்கிறதுக்காக இஞ்சி, பூண்டு, 2 பச்சை மிளகாய், மிளகு, சோம்பு, கருவேப்பிலை, இது மட்டும்தான் இதுக்கு தேவையான மசாலா. இதுக்கப்புறம் நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்க்குறதும் கரம் மசாலா தூள் சேர்க்குறதும் உங்கள் விருப்பம்தான். இப்போ இந்த பொருள்லாம் ஒன்று ஒன்றா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே சேர்த்துடலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழத்தை நல்லா பிழிஞ்சு சாறு எடுத்து வந்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா தண்ணி வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. சில பேருக்கு அந்த கரம் மசாலா ஸ்மெல்லு பிடிக்காது அப்படின்றவங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஆலிவ் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சுத்தமாக இது எண்ணெய் இல்லாமல் செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மீனில் இருக்கிற அந்த கொழுப்பு கூடவே நல்லா வெந்து வந்துடும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆலிவ் ஆயில், அப்படி இல்லைன்னா உங்கள் ஆலிவ் ஆயில் உங்கள்கிட்ட இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ மீனை எல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த மசாலாலாம் நல்லா மீனில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கையாலே நல்லா கலந்து விட்டுடுங்க. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் நல்லா எடுத்து வச்சு நல்லா ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ஊறணும். இப்போ நீங்கள் மத்தியானம் செய்கிறதா இருந்துச்சுன்னா நான் காலையிலே ஊற வச்சுருவேன். நைட்டு செய்கிறதா இருந்துச்சுன்னா மத்தியானமே நல்லா ஊற வச்சு அப்படியே ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். வச்சுட்டு ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் மசாலா கொஞ்சம் ஊறுனா அதுக்கப்புறம் நீங்கள் வேக வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊறாமல் செஞ்சால் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. அதுக்காக தான் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஊற வைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ இதை நல்லா ஊறி வந்திருக்க பாருங்கள். மசாலாலாம் நல்லா உள்ளே ஏறிருக்கு. மீனை வேக வைக்கிறதுக்கு வாணலில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சு மேலே நம்ம வீட்டில் இருக்கிற நார்மல் தட்டு வச்சே வேக வைக்கலாம். நான் இப்போ வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பிளேட்டில் கூட நீங்கள் வேக வைக்கலாம். நம்ம இடியாப்ப பிளேட்டு ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிளேட்டில் வேக வைக்க வேண்டாம். ஏன்னா அப்படி வேக வச்சோம்னா மீனில் இருக்கிற தண்ணிலாம் கீழே போயிடும். அப்போ நம்மளுக்கு அந்த மீனில் இருக்கிற தண்ணி நல்லா கீழே போயிடுச்சுன்னா மீனில் இருக்கிற சத்துலாம் போயிடும். அதனால் இந்த மெத்தடில் இருக்கிற பிளேட்டை வச்சு யூஸ் பண்ணி வேக வைங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற நார்மல் பிளேட்டை வச்சு நம்ம வேக வைக்கலாம். இந்த மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு மீன் ரெடி வெந்து வந்துடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த மீனில் இருந்து தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். மீன் நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதுவே நீங்கள் சங்கரா மீன், சீலா மீன் அதெல்லாம் வேக வைக்கக்குள்ளே உங்களுக்கு மீன் கொஞ்சம் உடஞ்சி வரும். அதுக்காக என்னென்னா கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மீனை எடுத்திங்கன்னா உங்களுக்கு மீன் உடஞ்சி வராமல் நல்லா இருக்கும். இப்போ இந்த தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிட வேண்டாம். இதை அப்படியே மீன் மேலே ஊற்றிட்டிங்கன்னா மீன் ட்ரை ஆகாமல் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுக்காக இதுக்கு மேலேயே நான் மீன் மேலேயே அந்த தண்ணியை ஊற்றிடுறேன். இப்போ நம்ம மீன் சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை பிபி இருக்கிறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டீம்டு ஃபிஷ் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.